Bastion concept. You've got only 20 more minutes. ஸோ பேஸ்டியன்ன்றது குவைட் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஆப்போசிட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெளியிலிருந்து இந்த மெஷின்ஸ்லாம் இப்போ மேனேஜ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரைவேட் மெஷின்ஸ்லாம் வந்து நான் இன்டர்நெட்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம், இல்லை சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் டீம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஒரு ஜம்ப் சர்வரை கிரியேட் பண்ணிட்டு அது மல்டிபிள் ஜம்ப் சர்வர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஜம்ப் சர்வர் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு ஜம்ப் சர்வர் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம காலங்காலமாக நம்ம ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஒரு டெர்மினல் சர்வரோ இல்லை வந்து ஒரு ஜம்ப் ஹோஸ்டோ கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணால் அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ன்றதால 2-3 ஜம்ப் சர்வர் கிரியேட் பண்ணி அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்போம். அது பேஸ்டியன் இது டிஎம்சிலியோ இல்லை whatever name that you call terminal host or terminal systems or terminal servers. இது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேக் எண்ட் விண்டோஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா விண்டோஸ் ஜம்ப் சர்வர் கிரியேட் பண்ணுவோம். நிறைய லினக்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த லினக்ஸ் சிஸ்டம் வழியா வந்து நம்ம வந்து பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், அந்த ஜம்ப் சர்வர் ஆர் பேஸ்டியன் சர்வர். இதுக்கு பதிலா Azure என்ன பண்றாங்க அப்படின்னா they are giving you an interesting service called Bastion service. Again இந்த Bastionன்றது it is a fully managed service. இதுல வந்து high availability, அந்த பிரச்சனைகள், அந்த பேட்சிங் அதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஜம்ப் சர்வர் நீங்க டிப்ளாய் பண்ணீங்கன்னா என்ன சேலஞ்ச் உங்களுக்கு, நீங்க லைசன்ஸ் வாங்கணும், இந்த சிஸ்டம்ஸை பேட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், அந்த சிஸ்டம்ஸை ரினியூ பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதை வந்து ஒரு ஃபுல்லி மேனேஜ்ட் டெர்மினல் சர்வீசஸ், ஒரு ஃபுல்லி மேனேஜ்ட் ஜம்ப் சர்வீசஸா கொடுக்கறதுக்கு வந்து பேஸ்டியன் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங், லெட்ஸ் கோ பை ஸ்லைட். ஓகே, in the interest of time. So Azure Bastion அப்படின்றது it is a platform as a service. It's a managed service where you don't have to deploy anything. அந்த அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டெர்மினல் சர்வர்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரொவிஷன் ஆயிடும். அகைன் இட்ஸ் a paid service. ஸோ அந்த பேஸ்டியன் சிஸ்டம்க்கு மட்டும் நீங்கள் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தா போதும். பேக் எண்டில் இருக்க சிஸ்டம்ஸ் எதுக்குமே உங்களுக்கு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவையில்லை. ஒன்லி த பேஸ்டியன் சர்வீஸ் அந்த சிஸ்டம்க்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டூ எ RDP or SSH using that particular Azure portal. ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சப்நெட் இருக்கணும். ஓகே, அந்த எந்த விநெட்டுக்கு அது கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த விநெட்ல இந்த Azure Bastion சப்நெட் அப்படின்ற ஒரு டிஃபால்ட் சப்நெட் வந்து ஒன்று கிரியேட் ஆகணும். இந்த நேம்ல தான் இருக்கணும். நேம் ஷுட் பி எக்ஸாக்ட்லி திஸ். இந்த நேம்ல இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். Azure Bastion சப்நெட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா அதை கிரியேட் பண்ணலாம். ஒன்று நீங்க VM கிரியேட் பண்ணும்போது பேஸ்டியனா தனியா பண்ணலாம், இல்ல பேஸ்டியன் சர்வீஸே வந்து தனி ப்ராடக்ட் தான், தனி ரிசோர்ஸ் தான். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, யூ கேன் யூஸ் பேஸ்டியன் டு access your virtual machines via web. அப்ப வெப் ப்ரௌசர் வழியாவே நீங்க டைரக்டா கிரியேட் பண்ணலாம். இந்த RDP கிளையண்டோ இல்ல புட்டி மாதிரி SSH கிளையண்டோ எதுவும் தேவையில்லை. ஸோ there is no need for RDP client or SSH client, எதுவும் நமக்கு தேவையில்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், you can use just the private IPs of VMs to access to be accessed. பட் அந்த பேஸ்டியன் சிஸ்டம்க்கு தனியா பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோன்றது பார்ப்போம். ஸோ கிரியேட் பேஸ்டியன், இது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes அது எடுக்கும். அதனால இது கிரியேட் ஆகட்டும் பேக் எண்ட்ல. ஸோ ஐல் ஜஸ்ட் சே ஸ்டான் ஈஸ்ட் யூஎஸ்க்கான ஒரு பேஸ்டியன் 01 மல்டிபிள் பேஸ்டியன் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து லைசன்சிங் விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது டியரிங்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து டியர் ஆர் SKU ஆர் லைசன்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ இதில் வந்து 3 கேட்டகரி இருக்கு. டெவலப்பர் பிளான், பேசிக் பிளான் அண்ட் ஸ்டாண்டர்ட் பிளான் இருக்கு. இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு நான் அட்வான்ஸ் லெவல் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான் தான் நான் போறேன். ஸோ 3 டைப் ஆஃப் பிளான் இருக்கு. டெவலப்பர் வெர்சஸ் பேசிக்னா என்ன, அது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட்ன்றது தான் அட்வான்ஸ் லெவல். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த SKU அந்த டியர் அந்த பிளான்ல கிடைக்கும். இது எந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ், அதாவது இந்த பேஸ்டியனை வச்சு நம்ம
கஸ்டமருக்கு வந்து எத்தனை இன்ஸ்டன்சஸ் தேவைப்படும். இப்போ நான் வந்து ஜென்ரலாக ஜம்ப் சர்வர் என்ன சொன்னேன், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணால் பிரச்சனை வரும், அது டவுன் ஆயிடுச்சுன்னா எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது, அதனால நம்ம மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸ்டியன் அப்ளையன்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை சர்வர் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சர்வரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு பேஸ்டியன் சர்வர்ஸில் வந்து 2 வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 50 சர்வர்ஸ் வரைக்கும் ஒரே பேஸ்டியன்ல வந்து யூ கேன் கிரியேட் இட். இட்ஸ் அப்ளையன்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக இதில் 2 சிஸ்டம்ஸ் கிரியேட் ஆகும். உங்களுக்கு லோட் பேலன்சிங் ஆர் ஹை அவைலபிலிட்டி ஆர் ஃபால்ட் டாலரன்ஸ் ஆர் பேலன்சிங் யுவர் கனெக்ஷன்ஸ் 2 சிஸ்டம் பை டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகும் அவைலபிலிட்டிக்காக. நீங்கள் மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 50. ஓகே, டிஃபால்ட் 2 instances will get created. இந்த 2 instances Microsoft manage பண்ணுவாங்க, நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. in terms of monitoring or patching or upgrade or licensing or whatever, everything is covered there. You can go up to 50 per bastion. ஒரு பேஸ்டியனுக்கும். ஸோ அப்போ ஒரு வீனட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு பேஸ்டியன் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஈவன் வந்து மல்டிபிள் வீனட்ஸ் வந்து ஒரு பேஸ்டியன் வந்து யூஸ் பண்ணலாம். அது ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் போனோம் இல்லைங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீனட் இருக்கு, இன்னொரு வீனட்டை வந்து நான் பியரிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேஸ்டியன் தனியாக கொடுக்கணும், இதுக்கு ஒரு பேஸ்டியன் தனியாக நம்ம டிப்ளாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது கான்செப்ட். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீநெட் பியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களால் இந்த வீநெட்டுக்கு வந்து இந்த பேஸ்டியன் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸ்டியன் வழியாக அடுத்த வீநெட்டுக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெரி குட் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ பிளான்ல. ஸ்டாண்டர்ட் டியர் போனீங்கன்னா இந்த மாதிரி வீநெட் எந்தெந்த வீநெட்லாம் பேக்எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, பியர் ஆயிருக்கு, கனெக்ட் நீங்க டிரான்சிட் கேட்வே வழியாவோ இல்லை வந்து வீநெட் பியரிங் வழியாவோ நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மல்டிபிள் வீநெட்ஸை வந்து ஒரு பேஸ்டியன் வழியாவே நீங்க எல்லா சிஸ்டம்ஸையும் எல்லா வீநெட்ல இருக்க சிஸ்டம்ஸும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க ரீசெண்டா. பட் முன்னாடி வந்து தனித்தனியாக தான் பேஸ்டியன் கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. பட் இட் ஹஸ் சேஞ்ச் நவ். ஓகே, இப்போ let's go and get this deployed. ஸோ இப்போ அந்த அஷ்யூர் பேஸ்டியனுக்குன்னு ஒரு சப்நெட் வேணும்னு சொன்னா அது ஆல்ரெடி நம்ம இங்க பாருங்க, மற்ற சப்நெட் வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த நேம்ல இருந்தா மட்டும்தான் அது பிக் அவுட் பண்ணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், இங்க கூட நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் வேணுமோ அதுக்கு நம்ம இதே நேம்ல கிரியேட் பண்ணோம். ஜென்ரலா வந்து இது ஒரு /26 அது இருக்கணும். நீங்க வந்து இட் கேன் யூ கேன் கிவ் /24 25 எல்லாம் கொடுக்கலாம். பட் தென் மினிமம் வந்து /26 இருந்தாதான் அது வந்து இட் வில் சப்போர்ட். அதுவும் இங்க கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். you need a minimum of /26. ஓகே, அதுக்கு மேல பெருசா போகலாம். /24னா உங்களுக்கு 256 வரும், அதுக்கு கம்மியா வந்து 128 வரும். இது 64 ஐபியாவது வேணும்னு சொல்றாங்க அந்த அஷ்யூர் பேஸ்டியன் சப்நெட்டுக்கு. ஸோ அதுவும் அந்த நேம் வந்து அதே நேம்ல தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பெட்டர் வந்து யூ கேன் கோ ஃபார் /26 தான் மினிமம் ரெக்கமெண்டட். நீங்க 25 24லாம் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டர். /24னா எவ்வளோ, 256 ஐபி, /25னா 128. இது /26னா 64 ஐபி அட்ரஸ் அது மினிமம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அஷ்யூர் பேஸ்டியன் சப்நெட். ஏன்னா நீங்க வந்து திடீர்னு ஃபியூச்சர்ல வந்து 50 மெஷின் வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஸோ அதனால தான் வந்து அஷ்யூர் பேஸ்டியன் சப்நெட்டுக்கு மினிமம் வந்து ஒரு 64 ஐபி இருக்க மாதிரி ஒரு சப்நெட் சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நிறைய தேவைப்படும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கீப் எக்ஸ்பேண்டிங். ரொம்ப பெருசா கொடுக்கணும் அவசியம் கிடையாது, இட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் ஜென்ரலா யூ கேன் கோ பியாண்ட் தட். ஸோ பேஸ்டியனுக்குன்னு தனியாக வந்து ஒரு சப்நெட் வேணும். இட் இஸ் a செப்பரேட் சர்வீஸ். யூ நீட் டு கிரியேட் a செப்பரேட் சப்நெட் ஃபார் பேஸ்டியன். அது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் போயிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் பேஸ்டியன் சிஸ்டம்க்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி நமக்கு தேவைப்படும். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஸ்டாட்டிக்காகவும் கொடுத்துக்கிறேன் நான். அண்ட் தென் என்ன கொடுக்குறாங்க, இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது என்னென்ன ஃபீச்சர்ஸ், எதுல ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரத்துல. ஸோ இது எல்லாமே வந்து இது ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்டியன் இது கிரியேட் பண்ணவங்களா இல்ல எப்படிங்க ஸ்டன்? எவ்ரி ரீஜன் செப்பரேட் பண்ணணுங்களா இல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கே ஒரே ஒரு பேஸ்டியன் மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு தனியா டவுக்கு தனியா பண்ண முடியுங்களா? ஓகே, இது வந்து நீங்க ஸ்பெசிபிக், இது வந்து ரீஜனல் சர்வீஸ் பிளஸ் ஸ்பெசிபிக் வீநெட்டுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். வீநெட் பியரிங் இருக்கிறதால நம்ம யூ கேன் கோ ஃபார் இட். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல ரீஜன் சூஸ் பண்றோமோ அது எல்லாமே ரீஜனல் சர்வீஸ் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூர் டிஎன்எஸ், அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அந்த மாதிரி சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம ரீஜன் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஈவன் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரீஜன் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அதெல்லாம் குளோபல் சிஸ்டம்ஸ், குளோபல் சர்வீசஸ். ஸோ பேஸ்டியன்ன்றது இட் இஸ் ரீஜனல் சர்வீஸ் தான். ஸோ இன்கேஸ் நீங்க வீநெட் பியரிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ பேக்எண்ட்ல என்ன நடக்குது, நீங்க வந்து இது வந்து வேற வேற ரீஜன்ல கூட நீங்க பண்ணுவீங்க. அதாவது குளோபல் வீநெட் பியரிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த பேஸ்டியன் வழியா இந்த வீநெட் மேட்ச் ஆயிருக்குது, இந்த வீநெட் பியர் ஆயிருக்கிறதால உங்களால இந்த பேஸ்டியன்ல இந்த வீநெட் போக முடியும். ஓகே, ஸோ தனித்தனியா நீங்க வேற வேற ரீஜன்லயும் ஒர்க் ஆகும். பட் Bastion as a service, it is bound to a regional construct. அது வந்து ஒரு ரீஜனுக்கு தனித்தனியா கிரியேட் பண்ணுவாங்க வேணும்ன்றப்ப.
ஸோ தேங்க்யூ. ஆமா ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டிங் அந்த லேட்டன்சி அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். லைட் இட்ஸ் லைக் எஃபிஷியன்ட்டா உங்களுக்கு சப்போர்ட் டீம் ஒர்க் பண்றாங்க, கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா டக்குன்னு கனெக்ட் ஆயிட்டு இட் வில் ஹேவ்ஸ் டு ஒர்க், அதர்வைஸ் இட் வில் டிலே தேர் ப்ராக்ரஸ். ஸோ சாரி, இது எல்லாமே நம்ம பேசிட்டே டிசேபிள்லே கொடுத்துட்டேன். பட் ஃபைன், அதை நம்ம லேட்டரா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபீச்சர் வேணுமோ இது ஒரு ஃபீச்சரும் என்ன பர்பஸ் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Okay, so let தேங்க்யூ this, சார். sure, let this get created. Meanwhile, சப்நெட் இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ சப்நெட்டும் வந்து அதே விநெட் அதே ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சப்நெட்டில் ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த மாதிரி யூ cannot have எனி அதர் சர்வீசஸ் ஆர் எனி அதர் சிஸ்டம். ஸோ இந்த சப்நெட் வந்து பர்பஸ் பில்ட் ஃபார் பாஸ்டியன் மட்டும்தான். இதில் வந்து ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கேட்வே சர்வர் கிரியேட் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஒன்லி பர்பஸ் பில்ட் ஃபார் யுவர் பாஸ்டியன் சர்வீஸ், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பப்ளிக் ஐபி செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக இதை செலக்ட் பண்ணுங்க. யூ டோன்ட் கோ ஃபார் பேசிக், அட்வான்ஸ் லெவல் வெர்ஷன் செலக்ட் பண்ணுங்க, ஸ்டாட்டிக்காக கொடுங்கன்னு சொல்றாங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அஷூர் பாஸ்டியன் வந்து இட் இஸ் டிப்ளாய்ட் பர் வர்ச்சுவல் நெட்வொர்க், நாட் பர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரொவிஷன் பாஸ்டியன் ப்ரொவிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிபி எஸ்எஸ்ஹெச் எல்லாமே உங்களால் அது ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிஸ்டமோடைய டைரக்டா வெளியில நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. இன்ஸ்டட் இப்போ என்ன பண்றோம், நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து ஆர்டிபிஎன் எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் வெறும் பாஸ்டியன்ல இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால உங்க சிஸ்டம் வந்து சிக்னிஃபிகண்டா த்ரெட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. எந்த ஒரு வெளியில இருந்து ஒரு ஆக்சஸ் பண்றதோ இல்லை வந்து வல்னரபிலிட்டி அட்டாக்கோ இல்லை எந்த ஒரு இன்கமிங் அட்டாக்ஸோ உங்களுடைய சிஸ்டம்ஸ் அகேன்ஸ்டா நடக்காது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து வெப் ப்ரௌசர் வழியாவே டைரக்டா ஆக்சஸ் பண்றோம். அது ரொம்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட். நீங்க வந்து டைரக்டா ஒரு HTML5 கம்பேட்டபிள் ப்ரௌசர், அது மொசிலாவோ இல்லை கூகுள் குரோமோ ஆர் வாட் எவர் இது HTML5 ப்ரௌசர் இருந்தாலே எஃபிஷியன்ட்டா ஃபாஸ்டா பர்ஃபார்மண்டா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்க சிஸ்டம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வெறும் பாஸ்டியன் வழியா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றாங்க. வெளியில இருந்து நீங்க யூ கேனாட் ஆக்சஸ் எனி ஆஃப் யுவர் சிஸ்டம்ஸ் பிகாஸ் அது எல்லாமே வந்து பிரைவேட் ஐபியில் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இந்த கான்செப்ட்லேயே கூட ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஐ திங்க் 10.0.1.4 ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணல. அது வந்து பப்ளிக் ஐபியே இல்லை. பட் இப்போ நம்ம பாஸ்டியன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபியை கூட நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம வெப் வழியாக ஆக்சஸ் பண்ணலான்றதை ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் நான். ஸோ வேற ஏதாவது கனெக்ஷன் லிமிடேஷன் இருக்கா? இருக்குங்க. அதாவது கண்டிப்பா எவ்ரி சர்வீஸ் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிடேஷன். இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் 25 RDP அண்ட் 50 கன்கரண்ட் செஷன்ஸ் தான் ரெக்கமெண்டட். ஓகே, இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. பட் ஜென்ரலா ஒரு சைசிங் பண்றீங்க, ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா தென் இந்த நம்பர் ஆஃப் சப்போர்ட் டீம், எத்தனை நம்பர் ஆஃப் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இது வந்து எண்ட் யூசர் கனெக்ஷன் கிடையாது. அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து வெப்சைட்டை கனெக்ட் பண்றதுக்கோ இல்லை வெப் கண்டென்ட்டை கனெக்ட் பண்றதுக்கோ கிடையாது. இது வந்து உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டீம், உங்களுடைய சர்வீஸ் டெஸ்க் டீம், இது வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கனெக்ட் பண்றது. கன்கரண்டா 25 RDP எடுக்கலாம், 50 SSH கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு பாஸ்டியன்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட். இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். பட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ பேக் எண்ட்ல வந்து OS லைசன்ஸோ RDP லைசன்ஸோ அதை பத்தில நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். மைக்ரோசாஃப்ட் வந்து அது பை டிஃபால்ட்டா உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்கரண்டா இந்த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காப்பி பேஸ்ட் பண்றது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம RDP எடுத்தோம் அப்படின்னா உங்களால காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பாஸ்டியன் வழியாகவும் உங்களால காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அது ஐபி வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஏடி கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஒரு குரூப் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஷேரபிள் லிங்க்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஏன்னா இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு பேக்எண்ட் சிஸ்டம் நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அஷ்யூர் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அஷ்யூரோட பாஸ்டியனுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த விஎமோட ஐபி அட்ரஸ் ஆர் அந்த சிஸ்டம் நேமை கொடுத்து நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. இது வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அஷ்யூர் போர்ட்டல் ஆத்தென்டிகேஷனும் வேணும். அப்புறம் அஷ்யூரோட பாஸ்டியன் ஆத்தென்டிகேஷன் பண்ணி தான் நம்ம விஎம் குள்ள போக முடியும். ஸோ இது வந்து நம்ம extremely sorry. So இது வந்து நம்ம just a second, let me reshare my screen. Okay, sorry, let me reshare. Okay, so இதுல வந்து you cannot have
சொன்னா அஜூர் போர்ட்டல்லேருந்து பேஸ்டியன் போயிட்டு விஎம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை யாரோ வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் அ ஷேரபிள் லிங்க். இப்போ இந்த ஷேரபிள் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக வெப் ப்ரௌசரில் போயிட்டு அந்த லிங்கை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிஸ்டமில் லாகின் பண்ண முடியும். அந்த கிரெடென்ஷியல், அந்த விஎம்ஓடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தாலே போதும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஷேரபிள் லிங்க் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், அஜூரோட போர்ட்டலில் லாகின் பண்ணணும், அப்புறம் பேஸ்டியன் கொடுத்து தான் நீங்கள் 2 கிரெடென்ஷியல்ஸ் ஈவன் வந்து உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ளஸ் அஜூரோட லாகின் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் பேஸ்டியனில் ஜென்ரலா டிஃபால்ட்டா. பட் திடீர்னு ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஷேரபிள் லிங்க் வேணும் அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டமோடைய லிங்கை மட்டும் நம்ம எடுத்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாம். அது நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேஸ்டியன் கிரியேட் ஆகிறது இட் வில் டேக் சம் டைம். ஓகே, கண்டிப்பாக வந்து இட் டேக்ஸ் மோர் தென் 10 minutes. இது இப்போ கொடுத்து 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இட் வில் டேக் ஃபியூ மோர் மினிட்ஸ், லெட் இட் கிரியேட். மீன்வைல் இப்போ நம்ம வந்து இது இன்னொரு விஷயம், ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிபினா 3389 யூஸ் பண்ணுவோம், எஸ்எஸ்ஹெச்னா 22 போர்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து ரொம்பவே க்ரூஷுவலாக நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர்ஸ். ஸோ அது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு வந்து ரொம்பவே வல்னரபிளான போர்ட் அது. ஸோ ஜென்ரலாக இப்போ யாராவது ஒரு மிஷின் வந்து இந்த போர்ட்டில் ஓப்பனாக இருக்கா, டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் லாகின் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கும். அவங்க என்ன டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிபி போர்ட் 3389, இந்த எஸ்எஸ்ஹெச் போர்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து போர்ட் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ போர்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். யூ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் போர்ட் ஃபார் யுவர் சர்வீசஸ் வயா பேஸ்டியன். 3389 பதிலாக வேற போர்ட் கொடுக்கறது, இல்லை 22 பதிலாக வேற போர்ட் நம்பர் கொடுக்கறதுலாம் யூ கேன் டெஃபினெட்லி கஸ்டமைஸ் இட். பட் இப்போ இந்த பேஸ்டியன் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அது என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுது அப்படின்னா HTTPS செக்யூர் போர்ட், அந்த SSL ஆர் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வந்து பை டிஃபால்ட்டா வந்துருது. உங்களுக்கு வந்து RDP போர்ட்டோ இல்லை SSH போர்ட்டோ யூஸ் ஆகாது. இன்ஸ்டெட் யூ ஆர் கனெக்டிங் த்ரூ 443 வழியா வெப் ப்ரௌசர் வழியா HTTPS வழியாவே கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அது அகெயின் இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் யூ டு செக்யூர் யுவர் சிஸ்டம்ஸ் மோர். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் நடக்கவே நடக்காது. இது அதே மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு நெட்வொர்க் அப்ளையன்ஸோ இல்லை நெட்வொர்க் கேட்வே டிவைசஸ் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா ஒரு HTML5 சப்போர்ட்டட் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ இல்லை கூகுள் குரோமோ, ஃபயர்ஃபாக்ஸோ, வாட் எவர் ப்ரௌசர் யூ ஹேவ் யூ கேன் யூஸ் இட். அதே மாதிரி இது எந்த சிஸ்டம்லையும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஏஜென்ட்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பேஸ்டியன் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேக் அண்ட் சிஸ்டம்ஸில் தனித்தனியாக ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை அடிஷ்னல் நோ அடிஷ்னல் ரவுட்டிங் எதுவுமே நமக்கு மேனுவல் விஷயம் தேவையில்லை. Okay, I think so far we have covered most of the point. Pre-populated, this is all good. ஸோ டயக்ராமேட்டிக்காக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ், இப்போ வந்து நம்ம டேரெக்டாக RDP and SSH எது வழியாக பண்ணுறோம், HTTPS வழியாக ப்ரௌசர் வழியாகவே பண்ணுறோம். நம்ம மைக்ரோசாஃப்டுடைய டெர்மினல் சர்வீசஸ் கிளைண்ட்டோ இல்லை வந்து புட்டி மாதிரி SSH கிளைண்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு அந்த மெஷினுக்கு பப்ளிக் ஐபியே தேவையில்லை, டைரக்டா பிரைவேட் ஐபியிலேருந்து நம்ம வீட்டில இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்ன்றதை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், நெட்வொர்க் வர்ச்சுவல் அப்ளையன்ஸ்ல எதுவும் ரவுட் ஆட் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட் பை போர்ட் ஸ்கேனிங். இப்போ யாராவது ரோக் யூசர்ஸ் ஆர் மலீஷியஸ் அட்டாக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜென்ரலாக வந்து அந்த RDP போர்ட், SSH போர்ட், HTTP போர்ட்டை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாக வந்து மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ் அந்த போர்ட்டில் தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் பேர் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இதுதான் வந்து நிறைய சைபர் அட்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக நடக்கக்கூடிய அட்டாக் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் தான். எந்தெந்த சிஸ்டம்லாம் டிஃபால்ட் போர்ட் நம்பர்ல டிஃபால்ட் யூசர் நேமோட இருக்குன்றத வந்து பார்த்து அவங்க லாகின் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிஸ்டம் வந்து வெளியிலே எக்ஸ்போஸ் ஆகாது, போர்ட் ஸ்கேனிங்கும் பண்ண முடியாது, அந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸையும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த அஜூர் பாஸ்டியனுடைய சிஸ்டம் வந்து 0 டே எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அப்படின்னா ஏதாவது இப்போ ஒரு புது வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் வருது அப்படின்னா அது அந்த சிஸ்டம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை வந்து அன்னைக்கே பேட்ச் பண்ணிடுவாங்க. இது மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்டு சர்வீஸ். மைக்ரோசாஃப்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டம் வந்து பேட்ச் பண்றதா இருக்கட்டும், அப்கிரேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் அவங்க பேட்ச் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க DMZ நெட்வொர்க்ல தான் அந்த சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர்ல இருக்கிறதால அந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் வெரி மச் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ சிஸ்டம்ஸ் வந்து அவங்க அப் டு டேட் பேச்சஸ், பேச்சிங், அப்கிரேட், OS வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து வல்னரபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே இமிடியேட்டா அவங்க பண்ணிடுவாங்க மைக்ரோசாஃப்ட்.
ஓகே, டயக்ராமேட்டிக்கா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் எப்படி கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் சிஸ்டமை, நம்மளுடைய லோக்கல் நெட்ஒர்க்ல இருந்து ஒரு பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம அந்த வர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதனால என்ன பிரச்சனை வருது, இந்த விஎம் வந்து இன்டர்நெட்டுக்கு ஓப்பனா இருக்குது, அந்த 3389 ஆர் 22 போர்ட்டுக்கு வந்து டைரக்டா இன்டர்நெட்ல ஓப்பனா இருக்குது. அப்போ யாராவது அட்டாக்கர் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இப்போ என்ன மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப லெஸ் காம்ப்ளெக்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியா அவங்களால லாகின் பண்ணி அந்த சிஸ்டம்ல இருக்க டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ என்ன பண்றோம், நடுவில் பாஸ்டியன் அப்படின்ற ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி அந்த ஜம்ப் சர்வர் இதில் கிரியேட் பண்ணிட்டு, அதுவும் இந்த ஜம்ப் சர்வரை வெளியிலேருந்து எப்படி ஆக்சஸ் பண்றோம், வெறும் 443 வழியா தான் ஆக்சஸ் பண்றோம். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து உள்ளுக்குள்ள இருக்க சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் வெளி உலகத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா அது பிளாக் ஆயிடுது, வெளியிலேருந்து அதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை இப்போ ப்ராக்டிக்கலா பார்ப்போம். தென் அந்த மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு வந்துருவோம். hopefully it is created, deployment is complete. okay, கிட்டத்தட்ட almost 8 minutes அதை எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். let me check, next time அதுக்கு ஏற்ற மாதிரி I can plan. 10 minutes எடுத்துருச்சு இந்த தடவையும். ஸோ ஜென்ரலாக இட் வில் டேக் 10 minutes. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இந்த பாஸ்டியனுக்குள்ள போயிட்டு நீங்கள் இப்போ இந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பாஸ்டியனுக்குள்ள போங்க. இப்போ இந்த செஷன்ஸில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஆட் செஷன் கொடுத்துட்டு இங்கே இருந்தே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கான்ஃபிகரேஷன். ஓகே, இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஐபி பேஸ்ட் கனெக்ஷன் நான் எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் மீ டூ ஒன் திங். இதில் ஓவர் வியூவில் போயிட்டு கனெக்ட் கொடுங்க. இது அந்த அப்டேட் ஆகும்போது இந்த கனெக்ட் ஆப்ஷன் கிரே அவுட் ஆகும். அது அந்த ஒரு இன்டர்வியூக்காக மட்டும்தான் அது கிரே அவுட் ஆகும். பட் அது அப்டேட்டிங் இந்த இடத்துல மாறிடுச்சு அப்படின்னாலே சில டைம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிரே அவுட் ஆகும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனிங் ஸ்டேட்டஸ் ஆர் அந்த ஸ்டேட்டஸ் சிஸ்டமோட ஸ்டேட்டஸ், அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை பாருங்க. அது வந்து அப்டேட்டிங் ஆர் சேஞ்சிங் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது வரைக்கும் அது கிரே அவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜென்ரலாக அந்த ப்ரொவிஷனிங் ஸ்டேட்டஸ், அந்த சேஞ்ச் ஸ்டேட்டஸை வந்து எப்பயுமே ட்ராக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐபி பேஸ்ட் கனெக்ஷன் அலோவ் பண்ணுறதுக்காக நான் அதை எனேபிள் பண்ணேன். இந்த இடத்துல கனெக்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இங்கேயும் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக் எண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதில் இந்த கனெக்ட் ஆப்ஷனில் வந்து இந்த ஆப்ஷன் யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, இதில் வந்து கனெக்ட் வயா பாஸ்டியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வழியாகவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நான் என்னுடைய கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நான் அஜூரோட போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன், நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அந்த பாஸ்டியன் வழியாகவும் நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அஜூர் பாஸ்டியன்றது இட் இஸ் எ லைட் வெயிட் ப்ரௌசர் பேஸ்ட் டூல். பாஸ்டியன் கரண்ட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ரொவிஷனிங் ஸ்டேட் வந்து அப்டேட்டிங்ல இருக்கு, அது முடியட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ லெட் அஸ் கிவ் இட் a minute. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஆரம்பத்திலே பண்ணிடுங்க. இதனால வந்து ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் கிடையாது, உங்களுடைய சப்போர்ட் டீம் வந்து லாகின் பண்றது வந்து டிலே ஆகும். ஓகே, இந்த சேஞ்சஸ் அப்டேட்லாம் பண்ணும்போது இது எண்ட் யூசர் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்றது இல்லை, கஸ்டமர்ஸ் யாரும் யூஸ் பண்ண போறது இல்லை. உங்களுடைய சப்போர்ட் டீம் வந்து லாகின் பண்றதுக்கு டிலே ஆகும் இந்த அப்டேட் முடிகிற வரைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இங்கேயும் போயிட்டு கனெக்ட்லேயும் போயிட்டு உங்களால் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நேட்டிவ் ஆர்டிபின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோர் வேஸ் டு கனெக்ட்ல போனீங்கன்னா இங்கேயும் ஒரு பாஸ்டியன் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பாஸ்டியன் போயிட்டு யூ கேன் ட்ரை அண்ட் கனெக்ட். Still it is getting updated. Meanwhile, let's do one thing. இதில் இருக்கிற அந்த அடிஷ்னல் விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இப்போ 3 விதமான லைசன்சிங் டியர், 3 விதமான ஸ்டாக் கீப்பிங் யூனிட் எஸ்கேயூஆர் டியர் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் டியர் போனீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும். அதாவது விச் ஸ்டாண்டர்ட் டியர். இப்போ அந்த ஷேரபிள் லிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், கர்பராஸ் ஆத்தென்டிகேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சிஸ்டம் வந்து ஆர்டிபிஎன் எஸ்எஸ்ஹெச்லையும் ஒர்க் ஆகணும், ப்ளஸ் எனக்கு டிஎல்எஸ்லையும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். கஸ்டம் இன்பவுண்ட் போர்ட் எனக்கு வந்து 3389 வேண்டாம், எனக்கு வந்து 22 வேண்டாம், எனக்கு வந்து போர்ட் நம்பர் மாற்றணும் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூல மட்டும்தான் மாற்ற முடியும். அதே மாதிரி ஃபைல்ஸை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்டிபி எடுக்கிறேன்னா இப்போ இங்கேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மெஷினில் போயிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணுறதோ இல்லை காப்பி அப்லோட் பண்ணுறதோ எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்டியன் வழியாகவும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், அப்லோட் டவுன்லோட்லாம் அலோவ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ நீட் டு கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த டெவலப்பர் அண்ட் பேசிக்ல வந்து சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது கனெக்டிங் யூசிங் கால் அந்த காப்பி பேஸ்ட். இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ போனீங்கன்னா லினக்ஸ் விஎம் கூட நீங்க ஆர்டிபி எடுக்க முடியும். ஓகே, தட் இஸ் பியூட்டிஃபுல் ஃபீச்சர் இன் ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ.
ஓகே, ஸோ ஈவன் வந்து உங்களுடைய விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினை SSH எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக Azure Bastionல வந்து they are giving you advanced level options, interesting options. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தென் வந்து உங்களுடைய கன்கரண்ட் கனெக்ஷன்ஸ் அது ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நான் வந்து பியரான வர்ச்சுவல் நெட்வொர்க், இப்போ நான் வந்து ஒரு VNetல வந்து நான் பேஸ்டியன் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேற இந்த VNet நான் இன்னொரு VNet கூட பியர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க தனியா பேஸ்டியன் கிரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த பேஸ்டியன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த VNet 2ல இருக்க மிஷினை கூட நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து பேசிக் அரேஸ் ஸ்டாண்டர்ட் SKU வேணும். உங்களுக்கு டெவலப்பர் பிளான்ல வந்து அது வராது. டெவலப்பர் பிளான்ல ஒண்ணு ஜஸ்ட் நீங்க VMs கனெக்ட் பண்ணலாம். ஒரு சில இந்த லினக்ஸ் VM வந்து SSH எடுக்கலாம். தென் ஆடியோ வந்து கேட்கும். அந்த மிஷின்ல ஏதாவது ப்ளே பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஆடியோ உங்களுக்கு வெளியில வரும். மற்றபடி உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்றதோ இல்லை ஷேரபிள் லிங்க் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் விஷயங்கள் எல்லாம் எதுல வரும், ஸ்டாண்டர்ட் SKUல மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி இது பெனிஃபிஷியலாக இருக்குன்றத பார்ப்போம். பட் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஸோ ஒரு அப்டேட்டுக்கும் இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா மல்டிபிள் மிஷின்ஸில் போயிட்டு இந்த லாஜிக்கை வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ கனெக்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. லெட்ஸ் ட்ரை திஸ். ஓகே, கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ எம் ஆல்ரெடி கனெக்டட் டு மை Azure கனெக்ஷன். அதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த மெஷினோட IP அட்ரஸை கொடுத்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இப்போ 2 கிரெடென்ஷியல் எனக்கு தேவைப்படுது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் கஸ்டம் போர்ட் மாற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கஸ்டம் போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரியில் மாற்றிருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் வாட் எவர் அஜூரோட பேஸ்டியன் லெவலில் நீங்கள் போர்ட் மாற்றிருந்தாலும் நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த போர்ட் நம்பர். இப்போ கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, புது ப்ரௌசர் டேப்ல டைரக்டா அந்த மிஷினை வந்து நான் வெப் ப்ரௌசர்ல கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுது. எனக்கு வந்து இப்போ MSTSC கொடுத்து நான் பண்ணல, புட்டி டூல்லாம் யூஸ் பண்ணல, டைரக்டா எனக்கு லாகின் பண்ணி உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எக்ஸலண்டா இருக்கும். ஓகே, அன்லைக் யுவர் நார்மல் இதில் பண்றதோட இதில் வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்டாகவும் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டாகவும் சர்வீசஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஈவன் உங்களுடைய MSTSC கனெக்ஷன், புட்டி கனெக்ஷன்ஸோட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுது பாருங்க. க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் இட் வில் பி மச் ஈஸியர். ஸோ இது வந்து இட் இஸ் கனெக்டிங் த்ரூ பேஸ்டியன். நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், HTTPS வழியா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் மச் செக்யூர். உங்களுக்கு வந்து அந்த பேக்எண்டில் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்போஸ் யுவர் மெஷின்ஸ். அந்த 10.0.1.4 மெஷினுக்கு வந்து பப்ளிக் ஐபியே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி வீட்டில இருந்தே நம்மளால அந்த பேஸ்டியன் வழியா உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுல இந்த வர்ச்சுவல் மெஷின்ல வந்து இதுக்கு வந்து பப்ளிக் ஐபியே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து நம்மளால 10.0.1.4 IP வச்சே கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செஷன்ஸை போயிட்டு நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணணும், அதை டெர்மினேட் பண்ணணும், அதை அந்த செஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணலாம். யார் யார் கனெக்ட் ஆயிருக்காங்க, எந்த ஐபிலேருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க, எந்த யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணியிருக்காங்க, அந்த செஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்டான்ன்ற யூசர் நேம் வச்சு இந்த ஐபியை வந்து யாரோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ RDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆயிருக்கு. இதை நான் டெலிட் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணாலும் நம்ம இது பண்ணலாம். ஸோ இது கொடுக்காம வெறும் URL மட்டும் கொடுக்க முடியுமா சார்? அது அடுத்தது வரேன், வெயிட் பண்ணுங்க சக்தி. ஓகே, ஸோ ஷேரபிள் லிங்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பேஸ்டியன்ஸ்ல போயிட்டு நீங்க இதில் போயிட்டு கான்ஃபிகரேஷன்ல முதல்ல அந்த கான்செப்டை எனேபிள் பண்ணணும். ஷேரபிள் லிங்க் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகாது. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்டிவ் கிளைண்ட் சப்போர்ட், அதாவது MSTSC ஆர் உங்களுடைய புட்டி டூல் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். கர்பராஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, உங்கள் ADயோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இது பண்ணணும். விண்டோஸோடைய கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்னா கர்பராஸ் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அகெயின் இட் வில் டேக் சம் டைம் டு அப்டேட். அந்த டைமில் வந்து இன்டரிமா வந்து அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் செஷன்ஸ். ஸோ இது ஜென்ரலாக வந்து உங்கள் யாரெல்லாம் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் பேஸ்டியனில் சில சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வரைக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் ஒர்க் ஆகாது, ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. இது கஸ்டமருக்கு எதுவும் இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து RDP எடுக்கிறது, ரிமோட் எடுக்கிறது. ஆப்ஷன் AWSல இருக்கு, பேஸ்டியன் இருக்குங்க, அங்கேயே இருக்கு. இந்த ஷேரபிள் லிங்க் இருக்கு. அது அவங்க வந்து ஷேரபிள் லிங்க்ஸ் இல்ல ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வராதுங்க. ஃபீச்சர்ஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இவங்க இப்போ கொண்டு வந்துட்டாங்க, இவங்களே இப்போதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. தே வில் ஆல்சோ பிரிங் இட் இன் சம் டைம். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. செஷன் மேனேஜர், செஷன் கனெக்ட், இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு ஷேரபிள் லிங்க்ன்றது தே வில் ஆட் இட் வெரி சூன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இந்த மெஷினுக்கு வந்து ஷேரபிள் லிங்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு பேஸ்டியனில் ஓகே லெட் மீ ஜஸ்ட் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ்.
ஓகே, இது அப்டேட் முடிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷேரபிள் லிங்க்கு வந்து ஒரு என்ட்ரி வரும், ஸ்டில் அப்டேட்டிங். ஓகே, ஃபைன். ஸோ மீன்வைல் லாஸ்ட் ஒரு ஃபைனல் ஒன் மோர் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னுடைய வீட்டில இருந்து டைரெக்டாக இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் டேட்டாபேஸ் சர்வர் ஆர் வாட் எவர் சிஸ்டமை ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய தப்பு. ஸோ இல்லாட்டி என்ன பண்ணுறோம், ஒரு ஜம்ப் சர்வர் வழியாக அந்த சிஸ்டமை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அகெயின் இந்த ஜம்ப் சர்வரே வந்து இட் இஸ் வல்னரபிள். இந்த ஜம்ப் சர்வரை நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிபி அண்ட் எஸ்எஸ்ஹெச்ல எக்ஸ்போஸ் பண்ணுறோம் வெளியில். ஸோ அப்போ அதுவுமே வந்து பிரச்சனை தான். இப்போ இந்த மலிஷியஸ் யூசர்ஸ் ஆர் இன்ட்ரூடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து இன்டர்நெட்ல ஓப்பன்ல இருக்கிறதால இதுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் யூசர் நேம் வந்து அது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த சிஸ்டம் வந்து நீங்க பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அட்டாக் நடந்துட்டே தான் இருக்கும். வெளியில இருந்து யாராவது ஒரு டிஃப்ரெண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ திடீர்னு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம மிஷின்ல ஆக்சஸ் வந்துடும், உள்ளுக்குள்ள போயிடுவாங்க. தென் தே வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் அவர் என்விரான்மெண்ட். ஏன்னா இந்த மிஷின்ல வந்து மோஸ்டா அந்த பிரைவேட் கீ ஆர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆயிருக்கிறதால அவங்களால மற்ற சிஸ்டம்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த அஜூர் பாஸ்டியன் கான்செப்ட் கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகுது, இந்த உங்களுடைய பாஸ்டியன் என்ற சர்வீஸ், இந்த பாஸ்டியன் என்ற சப்நெட் வந்து வெறும் HTTPS ஆல மட்டும்தான் ஓப்பனா இருக்கும், வேற எந்த போர்ட் நம்பரும் ஓப்பனா இருக்காது. அப்போ அதை நீங்க என்ன பண்ணலாம், வெறும் HTTPS இந்த லிங்க் வழியா ஆக்சஸ் பண்ணலாம், இல்லாட்டி அஜூரோடைய போர்ட்டல் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கிருந்து நீங்க பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நீங்க எப்படி வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு யூஸ் கேஸ் எடுத்துப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த நீங்க பாஸ்டியன்ன்றது மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்றாங்க, அதுல எங்களால டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல, யூட்டிலிட்டிஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல, எங்க ஆபரேஷன்ஸ் டீம் வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றாங்க சப்போர்ட்டுக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம்னா, நடுவில் வந்து ஒரு தனியா இன்னொரு மேனேஜ்மெண்ட் சப்நெட்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல தனியா அந்த சிட்ரிக்ஸ் டீமுக்கோ இல்ல ஏடி டீமுக்கோ இல்ல வாட் எவர் டீம் அவங்க வந்து அவங்களுடைய டூல்ஸ்லாம் நீங்க லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிங்க ஒரு சர்வரை இன்டர்மீடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு சர்வரையும் கிரியேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் சப்நெட்ல கொடுக்கலாம். இது வந்து எல்லா இதுக்கும் தேவைப்படாது. ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து ஏதாவது டூல்ஸ், எஸ்கியூஎல் கிளைண்ட் இல்லை ஏடி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆர் வாட் எவர் சப்போர்ட் டூல்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் அதில் லோட் பண்ணி தனியாக ஒரு சிஸ்டம் வந்து அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் சப்மிட் பண்ணி செக்யூராக கிரியேட் பண்ணலாம். அதுவும் வந்து நீங்கள் பாஸ்டியன் வழியாக ஆக்சஸ் பண்ணி அது வழியாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக போகிற மாதிரி பண்ணலாம். சில கஸ்டமர்ஸ் அப்படியும் கேட்பாங்க, எங்களுடைய சப்போர்ட் டீம் வந்து தே ஆர் இன்ட் ஹாப்பி வித் பாஸ்டியன், ஏன்னா வந்து எங்களுக்கு ஓஎஸ் ஆக்சஸ் இல்லை, அதில் எதுவும் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு தனியாக சர்வர் கிரியேட் பண்ணி நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் அதை வந்து நீங்க பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பேக் எண்ட்ல பாஸ்டியன் வழியா போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி அலோவ் பண்ணணும். தட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் சார்ஜபிள். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் வந்து 15 ரூபா ஆகுது பேசிக்கு. வேறஸ் வந்து பாஸ்டியன் ஸ்டாண்டர்ட் போறீங்க அப்படின்னா டபுள் த காஸ்ட், ஆல்மோஸ்ட் 25 ருபீஸ் பர் ஹவர். பிளஸ் வந்து அடிஷனலா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா 2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 2 இன்ஸ்டன்ஸ் சேர்த்து $25 இந்தியன் ருபீஸ் வந்துருது பர் ஹவருக்கு. அதுல நீங்க அடிஷனலா 3 இன்ஸ்டன்ஸ் வேணும், 50 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் 10 ருபீஸ் அடிஷனலா பர் ஹவருக்கு வந்து சார்ஜஸ் வரும் நீங்க அந்த பாஸ்டியன். ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய ஜம்ப் சர்வரை கம்பேர் பண்ணி பாருங்க. இதுவே நான் வந்து என்னுடைய கான்செப்ட்ல நான் 3 ஜம்ப் சர்வர் நான் ஆட் பண்றேன். இந்த 3 சர்வருக்கான லைசன்ஸ் காஸ்ட், 3 சர்வர்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட் காஸ்ட், 3 சர்வர்ஸ்க்கான டேட்டா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட், அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தென் கம்பேர் பண்ணிக்கலாம் எது நமக்கு சீப்பர். அஜூர் பாஸ்டியன் வந்து சீப்பராகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும், ஹைலி அவைலபிளா இருக்கும். நம்ம வந்து அந்த ஓவர் ஹெட் கிடையாது, தேவையில்லாம போய் பேட்ச் பண்றது, அதை மாத்துறது, ஓஎஸ் வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதே மாதிரி அதுல நீங்க அந்த பாஸ்டியன் வழியா நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கும்போது ப்ரைசிங் கொஞ்சம் 10 ருபீஸ் இருக்கும் ஒரு ஜிபிக்கும், அப் டு 10 டிபி வரைக்கும். கொஞ்சம் ஹையர் த சைஸ் லெஸர் த ப்ரைஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு சீப் ஆகிட்டே வரும். ஸோ ஐ நோ ஐம் அவேர் ஆஃப் த டைம், இது போயிட்டே இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது எல்லாம் ரீகனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட் மீ ரெஃப்ரெஷ். ஸோ இதில் போயிட்டு நமக்கு இப்போ ஷேரபிள் லிங்க் வந்திருக்கான்றதை பார்ப்போம். ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக், ரெஃப்ரெஷ் இட். அப்டேட்டிங் ஸ்டில் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, இது முடிச்சிடலாம். இந்த ஷேரபிள் லிங்க் வந்துருச்சு. ஓகே, வெரி நைஸ். ஸோ இந்த ஷேரபிள் லிங்க்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து தனியாகவே எனேபிள் ஆகும். உங்களுக்கு இந்த பாஸ்டியன்ல 3ஆவதா ஒரு டேப் வரும். இதில் வந்து இப்போ எந்த மெஷினுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்க போறீங்க அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு பிரைவேட் மெஷினுக்கு வேணும், பப்ளிக் மெஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரைவேட்டுக்கு வேணும் அப்படின்னா பிரைவேட் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்துடும், ஒரு ஷேரபிள் லிங்க். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. அனதர் ஆப்ரேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ். அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட்டிங் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அலோவ் பண்ணாது.
பட் ஆனால் ஆப்ஷன் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷேரபிள் லிங்க்ன்ற ஃபீச்சர் வேணும்னு சொன்னோம், அதுக்கு தனியாக வந்து ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இன்னும் அந்த அப்டேட்டிங் அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் இன்னும் முடியல. ஸோ அது முடிகிற வரைக்கும் இந்த ஷேரபிள் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. லெட் இட் கம்ப்ளீட். ஷேரபிள் லிங்க் வந்தோடனே அந்த லிங்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் அஜூர் யூசர் நேம், அஜூர் போர்ட்டல் யூசர் நேம் வேணால் டேரெக்டாக அந்த சர்வரோடைய கிரெடென்ஷியல் இருந்தாலே உங்களால் லாகின் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ சப்போர்ட் டீம் இன்வால்வ் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் வெண்டாரை வந்து அந்த மெஷினில் லாகின் பண்ணி ஏதோ சின்ன ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இது டெம்பரரியாக நீங்கள் ஷேரபிள் லிங்க் எனேபிள் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த லிங்கை டெலீட் பண்ணிடலாம் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இது டெம்பரரி பேசிஸில் நீங்கள் யூ கேன் டூ இட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. தென் அது முடித்தோம் அப்படின்னா தென் வி ஆர் குட். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பெனிஃபிட் தான். நீங்கள் டேரெக்டாக அஜூர் போர்ட்டல் வழியாகவே நீங்கள் அந்த மெஷின்ஸை வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்நெட்டுக்கு வெறும் HTTPS மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி எல்லாமே வந்து செக்யூராக டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வழியாக தான் அந்த செஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். உங்களுடைய பேக் அண்ட் மெஷின்ஸ் எதுக்குமே பப்ளிக் IP அட்ரஸ் தேவையில்லை. இதுக்கு தனியாக ரவுட்டிங்கோ இல்லை செக்யூரிட்டி குரூப்ஸோ எதுவுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டாம். உங்கள் மெஷினில் வந்து NSJ இல்லைனாலும் அது ஒர்க் ஆகும், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பே இல்லைனாலும் இட் வில் அலோவ் இட். நோ நீட் ஃபார் செப்பரேட் பேஸ்டியன். தென் போர்ட் ஸ்கேனிங்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. யாராவது இன்ட்ரூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மலிஷியஸ் அட்டாக்கர்ஸ் வந்து போர்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே அங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெஷின் மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணி தரக்கூடிய பேஸ்டியன் சர்வர்ஸ். அது வந்து வெரி ஹைலி செக்யூர், வெரி ஹைலி ப்ரொடெக்டட். தென் ஜீரோ டே எக்ஸ்பைட். இன்னைக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பேட்ச் வந்து அவங்க உடனே அன்னைக்கே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சிஸ்டம்ஸும் இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர். அந்த பேஸ்டியன் சிஸ்டம்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவோமான்னு தெரியல. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வெரி ஹைலி ரெக்கமெண்டட், சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், வெரி நைஸ். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை மட்டும் நான் காமிக்கிறேன். தென் வி வில் க்ளோஸ் அவர் செஷன் டுடே. கிளிக் ஆன் ஆட், செலக்ட் த VM, ப்ரைவேட் VM, அப்ளை. ஒரு லிங்க் நமக்கு இந்த இடத்துல வரும். அந்த லிங்கை காப்பி பண்ணி டைரக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். we can ஈஸியாக நம்ம சப்போர்ட் டீம், கான்ட்ராக்டர்ஸ் யார் வேணால் அதை ஜஸ்ட் கொடுத்துங்க, என்டர் பண்ணுங்க, டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இது வந்து RDPக்கும் ஒர்க் ஆகும், SSHக்கும் ஒர்க் ஆகும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி கனெக்ட். இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் மற்ற கிளவுட்ல வந்து இன்னும் வந்திருக்கா வருமானது எப்போ வரும்ன்றது தெரியல. இட் வில் டெஃபினெட்லி கம். பட் இட் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். உங்களுடைய கான்ட்ராக்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் டீம் வந்து குயிக்காக இதை லாகின் பண்ணி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேரபிள் லிங்க் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கே உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் ஆகிடும். இப்போ போயிட்டு அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டே உங்களுக்கு வராது. ஓகே, லெட்ஸ் ரெஃப்ரெஷ். அவ்வளோதான், அது ப்ரோக் ஆகிடும். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் இந்த கேட்சில் இருக்கிறதால வருது. பட் மறுபடியும் கொடுத்து போட்டீங்க அப்படின்னா இட் ஒன்ட் ஓப்பன் அப். ஓகே, ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது கனெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எங்கே பிளாக் ஆகுது, எங்கே ஒர்க் ஆகலை அப்படின்றத நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். எந்த இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படின்றது சேம் அதே நம்ம VMல இருக்க அதே ஆப்ஷன் தான் பேஸ்டியன்லையும் கொடுக்குறாங்க. ஸோ டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன் ஸ்லோவாக இருக்குது, ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்றத நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் ஆப்ஷன், இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய ப்ரைவேட் VMல டேரெக்டாக போயிட்டு பேஸ்டியன் வழியாக அப்படியே டேரெக்டாக கொடுத்து ஜஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும். பேஸ்டியன் வழியாக உங்களால் ப்ரௌசருக்குள்ளேயே உங்களால் லாகின் பண்ண முடியும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ப்ரைவேட் VM, ஈவன் பப்ளிக் VMக்கு கூட நீங்கள் அதே ப்ரொசீஜர், அதே கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த BST வழியாக கனெக்ட் ஆகுது. இந்த செக்யூர் ஐடியை வச்சு TLS வழியாக கனெக்ட் ஆகுது. யூ கேன் டூ இட் ஃபார் எனி மஷின்ஸ். ஈவன் VNet பியரிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பியரிங்ல இருக்கக்கூட சிஸ்டம்ஸ் கூட நீங்கள் சேம் வே யூ கேன் கனெக்ட். இட் வில் ஒர்க் ஃபார் போத் public as well as private subnet or multiple different VMs. parallel நீங்கள் எத்தனை கனெக்ஷன்ஸ் வேணால் கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். இதை ஹேண்டில் பண்ணுறதும் நீங்கள் பேஸ்டியன் வழியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ பேஸ்டியன்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் செஷன்ஸில் வரும், யூ கேன் மேனேஜ் இட். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ 2 செஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு செஷன் இப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு 10.0.0.4, 10.0.1.4. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTTPS வழியாக வருது. பேக் எண்டில் பேஸ்டியன்லேருந்து அது எங்கே போகுது, பேஸ்டியன்லேருந்து வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் கனெக்டட் வயா RDP or SSH. பேஸ்டியன்லேருந்து உங்களுக்கு அந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அந்த நார்மல் போர்ட் தான் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் வெளி உலகத்துக்கு இன்டர்நெட்டுக்கு வந்து அந்த வல்னரபிள் போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. இன்ஸ்டெட் வெறும்
டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி எனேபிள் ஆயிருக்கக்கூடிய HTTPS போர்ட் அந்த 443 மட்டும்தான் அது வந்து வெளியில வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக். அஜூர் பேஸ்டியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க AZ 104ல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், AZ 700ல இருந்து எதிர்பார்க்கலாம். NAT கேட்வே வந்து AZ 700 ஆன டாபிக் பார்ப்போம். நாளைக்கு வந்து we will continue with direct connect and express route and other advanced network related topic. ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். we are already 15 minutes over time. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து if you have more questions we will discuss. Let me stop recording. Thank